ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 8 எபிசோடு 159 நம்ம பார்க்க போகிறோம். ஓப்பனிங்லேயே கக்காஷி அண்ட் பெயின் நேருக்கு நிற்கிறத காட்டுவாங்க. அந்த ராடு உடஞ்சதுக்கு அப்புறமா பெயின் கக்காஷியை கிக் பண்ண வருவான். கக்காஷி கீழே குனிஞ்சு நான் வேற ஒரு விஷயத்தை எதிர்பார்த்தேன் பட் மட்வால் பண்ணுவார். ஷோல்டர்லயே பெயின் ராடா இறக்கிடுவான். கக்காஷி லைட்னிங் பிளேட் யூஸ் பண்ணும்போது ரெனகான் மூலமா போக்கஸ் பண்ண விட மாட்டான். கக்காஷிக்கு என்ன நடந்துச்சுன்னு புரியாது. கக்காஷி இத காப்பி நிஞ்சா, உன்னை பார்த்ததுல சந்தோஷம் அப்படின்னு பெயின் சொல்லும் போது கக்காஷி பின்னாடி வந்துருவாரு. பெயின் 9 tails எங்கேன்னு கேட்கவும் சில்லித்தனமான கேள்வின்ட்டு அட்டாக் பண்ண போவாரு. ஷின்ரா டென்சை பண்ணுவான். ஆல்மைட்டி புஷ். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா பெயின் வெர்சஸ் கக்காஷிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. ஆல்மைட்டி புஷோட எஃபெக்ட் வேற லெவல்ல இருக்கும். சோசா அண்ட் சீட்டோ என்ன ஆச்சுங்காம பார்த்துட்டு இருக்கும் போது சோஜி இந்த இடத்துக்கு வந்துட்டு அப்ப நானும் உங்க கூட வரேன்பா. கக்காஷி அவர் மேல விழுந்த பொருள்லாம் தள்ளி விட்டுட்டு என்ன மாதிரியான ஜுட்சு அதுன்னு எந்திரிப்பாரு. இது ஷாக் வேவ் மாதிரி இல்லாம வித்தியாசமா இருந்துச்சு. சொல்ல போனா அவன மையப்பகுதியை வச்சுதான் இந்த பிளாஸ்டே நடந்திருக்குன்னு பாரு. கக்காஷி முன்னாடி வந்துட்டு அப்பனா இது எப்படி தடுக்கிறேன்னு பாக்கலான்ட்டு லைட்னிங் ரிலீஸ் லைட்னிங் பீஸ் ட்ராக்கிங் ஃபேங் பண்ணுவாரு. இதோட இன்னொரு பேர் லைட்னிங் ஹூண்டுன்னு சொல்லுவாங்க. கக்காஷி வச்ச அட்டாக்கையுமே தடுத்துருவான். பிசிக்கல் அட்டாக்னு மட்டும் இல்ல நிஞ்சுட்சுவையுமே ரெப்பல் பண்றான் அப்படின்ட்டு பயங்கர இம்ப்ரெஸ் ஆவாரு. என்ன பண்ணலான்னு திங்க் பண்ணிட்டு இருக்கும் போது ஷுராடோ இந்த இடத்துக்கு வந்துருவான். இன்னொருத்தனான்ட்டு ஷாக் ஆவாரு. கக்காஷி மிசைல்ஸ் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவான். ஆமா திரும்ப ரீப்ளேஸ் பண்ணிட்டு போது கக்காஷி பின்னாடி இருந்து அட்டாக் வைப்பாரு. சிம்பிளா டாச் பண்ணிடுவான். அவன் எனக்கு ஆப்போசிட்ல பாத்துட்டு இருக்கான், எப்படி டாச் பண்ணான்ட்டு பெயினை பார்க்கும் போது தான் லார்ட் ஃபுகாசாக்கு சொல்லியிருப்பாரு இல்லையா, அவங்களோட கண்கள் லிங்க் செய்யப்பட்டிருக்கு. அது மூலமா விஷன்ஸை ஷேர் பண்ணிக்கிறாங்க. 1-on-1 தான் சண்டை போடணும், அதுல மட்டும் கிளியரா இருக்கணும். அதுன்னு மட்டும் இல்லாம ஒவ்வொரு பெயினுமே அவனுக்குன்னு தனிப்பட்ட ஸ்கில்ஸை தான் யூஸ் பண்றானுங்க, தனிப்பட்ட ஜுட்சுன்னு. அந்த ஸ்கில்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதா முக்கியம் இருப்பாரு. பிரசன்ட்ல இருக்க கக்காஷி பின்னாடி வரவும் ஷுராடோ டெண்டோ பக்கத்தால் நிப்பான். லார்ட் ஜிராயாலா 6 பேர்த்தோட தனியா எப்படிதான் சண்டை போட்டாரோன்ட்டு அது கிரேசியா இருக்குன்னு திங்க் பண்ணுவாரு. ஷுராடோ அவனோட இன்னொரு ஃபார்ம் எடுப்பான். கிட்டத்தட்ட சைட்லயே 2 மூஞ்சி வரும். அக்காட்சுகி கிளாத் ரிமூவ் பண்ணிடுவான். பெயின் பான்ஷோ டென்னிங் பண்ணுவான். இங்கிலீஷ்ல யூனிவர்சல் புல்லுன்னு சொல்லுவாங்க. கக்காஷி இதுதான் அவனோட எபிலிட்டின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு செயின் யூஸ் பண்ணி தப்பிப்பாரு. இவனோட தனியா சண்டை போட முடியாது, கண்டிப்பா எனக்கு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் வேணும், அவங்களுக்கு இவனோட எபிலிட்டியை பத்தி தெரியப்படுத்தணும், என் உடம்பால ஹேண்டில் பண்ண முடிஞ்ச அளவுக்கு நான் தாங்கியே ஆகணும் அப்படின்ட்டு செயினை டைட்டா இழுத்து பிடிச்சிட்டே இருப்பாரு. பெயின் எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் கொடுக்கவும் கக்காஷினால ஒரு கட்டத்துக்கு மேல தாங்க முடியாம அந்த செயினை விட்டு கை நழுவிரும். கக்காஷி உடம்புக்குள்ள ஏறி இருக்கும் அந்த கத்தி. கடைசியில பார்த்தா அது லைட்னிங் ஸ்டைலோட ஷேடோ க்ளோனா இருக்கும். சோசா அண்ட் சோஜி பாத்தீங்கன்னா அவங்களோட பார்ஷியல் எக்ஸ்பான்ஷன் ஜுட்சு மூலமா அட்டாக் வச்சிருப்பாங்க. டெண்டோ தப்பிச்சிருப்பான். ஷிரோடோ மாட்டிருப்பான். ஒருத்தன் போயிட்டா ஒருத்தன் தான் மிச்சம். இல்லையா கக்காஷின்னு சோசா கேட்கும் போது அப்படிதான் விஷயம் நடந்திருக்கு, இது கொஞ்சம் சக்கராவே என்ன பிரிசர்வ் பண்ண வைக்கும்ட்டு எந்திரிப்பாரு. சோசா நீ ஓகேவான்னு கக்காஷி கிட்ட கேட்கவும் என்னமோ இருக்குன்ட்டு அப்படியே நடந்து வருவாரு. ஒரு ட்ராப் ஷேடோ க்ளோன் இல்லையான்ட்டு பெயின் கக்காஷி பண்ண விஷயத்த திங்க் பண்ணுவான். சோசா கக்காஷியை பார்த்துட்டு எதிரியோட எபிலிட்டி என்னன்னு உறுதி செய்யற வரைக்குமே ஒரு சப்ஸ்டியூட்டோ இல்லைன்னா ஷேடோ க்ளோன் ஜுட்சுவா தான் யூஸ் பண்றான். போன தடவை நாங்க டீம் அப் ஆகி போனப்பல இருந்து இப்ப வரைக்குமே அவன் மாறலேன்ட்டு கக்காஷியை திங்க் பண்ணுவாரு. எப்பவுமே ஸ்கில்டா இருக்கான், அதுக்கான அர்த்தம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது கக்காஷி சோசா பக்கத்துல வரவும் போதுமான சக்கரம் கிட்ட இருக்கான்னு சொல்லி கேட்பாரு கக்காஷி கிட்ட. சொல்ல போனா என்னோட லைட்டிங் ஸ்டைல் ஷேடோ க்ளோனை யூஸ் பண்ணி என்னோட சக்கரால பாதிக்கு மேல நான் காலி பண்ணிட்டேன். இப்படிப்பட்ட தொல்லை பிடிச்ச பேட்டல்ல அதுவும் தவிர்க்க முடியாத எதிரியோட மோதுறதெல்லாம் நேர்மையா சொல்லணும்னா எனக்கு அது கஷ்டம் தான். இருந்தாலும் அவனோட எபிலிட்டிஸை பத்தி கொஞ்சம் நான் ஃபிகர் அவுட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு கக்காஷி சொல்லிட்டு இருக்கும் போது பெயின் அட்டாக் பண்ண வருவான். அவன் வந்துகிட்டு இருக்கான்னு சொல்லுவான் சோஜி. சாய்சு காமனா அவனோட டூலை வச்சு அட்டாக் பண்ணுவான். ஷீட்டோ அக்கிமிச்சி பார்ஷியல் எக்ஸ்பான்ஷன் ஜுட்சு யூஸ் பண்ணுவான். டெசன் டோகிட்டோ அவனோட ஸ்பெஷல் ஷூரிகன் லான்ச்சர் மூலமா அட்டாக் வைப்பான். கொக்காகே யானாக்கி காகே அவனோட விண்ட் ரிலீஸ் யூஸ் பண்ணுவான். இப்படி சுத்தி வர எல்லாருமே வச்சு அட்டாக்ல இருந்து எஸ்கேப் ஆக
ஆல்மைட்டி புஷ் பண்ணுவான். கக்காஷி குனாயில ஸ்மோக் பாம் யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆயிருவாரு. சோஜா சோஜி கூட இருப்பாங்க. சோஜில ரொம்பவுமே மூச்சு வாங்குவான். சோஜா கக்காஷி கிட்ட இப்ப அவன் பண்ண ஜுட்சு என்னன்னு சொல்லி கேட்கவும் அவன் நம்ம வைக்கிற அட்டாக்ஸ்ல இருந்து நின்ஜுட்சு வரைக்கும் எல்லாத்தையுமே ரிப்பல் பண்றான். அதாவது புஷ் அண்ட் புல் மூலமா ஆப்ஜெக்ட்ஸை இழுக்கிறது அப்புறம் தள்ளுறது மூலமா. அது ஒரு மேக்னெட்டிக் லா மாதிரி இருக்கு. காந்தம் இரும்ப கண்டா இழுக்கும். அதே மாதிரி காந்தத்தோட நார்த் அண்ட் நார்த் பார்ட் எப்படி புல் பண்ணிக்குமோ அந்த மாதிரி ஒரு எபிசென்ட்ரா மைய பகுதியா இருந்து அவன் இந்த ஒரு ஜுட்சுவை பண்றான். ஆனா இதையுமே அவனால கன்சிக்யூட்டிவா கண்டினியூவா பண்ண முடியறது இல்ல. அதுக்குன்னு ஒரு டைம் பீரியட் இருக்கு. ஒரு ஷார்ட் பீரியட இன்டர்வல் டைமா வச்சிருக்கான் அப்படிங்கிற விஷயத்த கக்காஷி சொல்லவும் சோஜி மற்றவங்களை பார்த்துட்டு எல்லாருமே கீழே விழுந்துட்டாங்க. நம்மளோட அட்டாக்ஸ் எல்லாம் ரிப்பல் பண்றானா எப்படி அவனை தோக்கடிக்கிறதுன்னு கேட்பான். சோஜா கக்காஷி கிட்ட சொல்ல போனா அவனோட ஜுட்சுக்கான டைம் இன்டர்வல்மே ரொம்பவுமே ஷார்ட்டா இருக்கு. பக்கத்தால கூட நெருங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இருந்தாலும் அதான் நமக்கான ஒரே வழி. எங்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. ஆனா அதுக்கு உங்க உதவி தேவைன்பாரு. கக்காஷி ஹைடிங் லைக் எ மோல் ஜுட்சு மூலமா எர்த்ல இருந்து அட்டாக் வைக்க வருவாரு. அதையுமே பெயின் தடுத்துருவான். நல்ல மூவ் தான். சொல்ல போனா நல்ல வைட் ரேஞ்ச் ஜுட்சு தான் வச்சிருக்க. உன்ன மாதிரி எல்லாம் கொல்லப்படணும். இல்லைன்னா வருங்காலத்துல எனக்கு ஒரு நியூசன்ஸா வந்து நிப்ப அப்படின்னு பெயின் சொல்லிட்டு அவனோட ராட வெளியே எடுக்கும் போது இப்போன்னு கக்காஷி திங்க் பண்ணுவாரு. டபுள் ஹியூமன் பவுல்டர் பண்ணுவாங்க. ரொம்ப ஸ்லோவா இருக்கீங்கன்ட்டு ஆல்மைட்டி புஷ் பண்ணுவான். கிரவுண்ட்ல இருக்க செயின் மூலமா பெயினோட கைகளை கட்டும்படி உடம்போட சுத்தரமா ஆக்கிடுவாங்க. அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி கிரவுண்ட்ல அந்த செயினை வச்சுட்டான் போல அப்படின்னு பெயின் திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது கக்காஷி சிடோரி யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண போவாரு. தயவு செஞ்சு அவன் கதையை முடிச்சிருங்க கக்காஷி சென்சேன்னு திங்க் பண்ணுவான் சோஜி. கக்காஷி அவன் கதையை முடின்னு திங்க் பண்ணுவாரு சோஜா. டெண்டோவை அட்டாக் பண்றதுக்கு போகும்போது ஷூராடோ முன்னாடி வந்துருவான். சோஜா என்ன இன்னொரு பெயினா இன்னும் அவனால நகர முடியுதான்ட்டு ஷாக் ஆவாரு. சீக்கிரமே இந்த கதையை முடிச்சாகணும்னு திங்க் பண்ணுவாரு கக்காஷி. வேற லெவல்ல இம்பாக்ட் ஆயிருக்கும். சோஜியை பாதுகாக்க சோஜா முன்னாடி வந்து நின்றுவாரு. ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு பார்க்கும்போது கக்காஷிக்கு ரத்தம் வந்துட்டு இருக்கும். உன்னால நகர முடியாம இருக்கிறது ஃபேக்கால எனக்கு தெரியல. உன்னால நகர முடியல தானேங்கவும் கக்காஷி எந்திரிச்சு பார்த்துட்டு நான் லேட் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு சோஜான் சோஜியை பாப்பாரு. பெயின் கக்காஷி கிட்ட நீ ஒன்னும் ஷேடோ க்ளோன் இல்லைன்னு எனக்கு தெரியும். உன்னை கொல்ல வேண்டிய நேரம் வந்துச்சு. இது முடிய போகுதுன்ட்டு இருந்தாலுமே உங்கள்ட்ட எல்லாம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்காது நல்லதான் அப்படின்ட்டு ஒரு ஆணி எடுத்து வழியை தெரிஞ்சுக்குன்னு சொல்லி அட்டாக் வைப்பான். நெத்தியில இறங்கும். இதுக்கப்புறமா சுனாடே கிட்ட காட்டுவாங்க. ரொம்பவுமே மோசமான டேமேஜ் ஆயிருக்குன்ட்டு கட்சுயு மூலமா முடிஞ்ச அளவுக்கு ஷினோபிஸ்க்கான ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. பெயின் கிட்ட காட்டுவாங்க. ஷுரோடாவை பார்த்துட்டு கிளம்பிடுவான். சோஜி கண்ணை முழிச்சிட்டு அவங்க அப்பாவை பார்த்துட்டு கக்காஷி சென்சேன்ட்டு பார்ப்பான். லீஃப் ஹாஸ்பிட்டல்ல காட்டுவாங்க. சக்குரா ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டேன் அவனோட கையை பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இருக்கா இன்னொரு காயம்பட்டவர் கூட்டிட்டு வந்திருக்கேன்னு பாரு. இதோ அங்க படுக்க வைங்க நான் வந்து பாக்குறேன்பா சக்குரா. சோஜி அவங்க அப்பாவோட உடம்பு கிட்ட இருந்துட்டு அப்பான்னு அழுதுட்டு இருப்பான். கக்காஷி இதெல்லாம் அப்புறம் பாத்துக்குவியாமா முதல்ல போய் லேடி ஹொக்காகே கிட்ட பெயினோட எபிலிட்டியை பத்தி தெரியப்படுத்து சீக்கிரம் போ ஓடுறா அப்படின்னு பாரு. சோஜிக்கு போறக்கு மனசே இருக்காது அழுதுட்டே இருப்பான். கக்காஷி சோஜாவோட தியாகத்தை மோசமான நிலைமைக்கு தள்ளிடாத சீக்கிரம் போன்பாரு. ஷிரோட அழுதுட்டு இவ்வளவு பெர்சிஸ்டன்டா இருக்கீங்களேடான்பா. கக்காஷி எப்படா அவன் நகராங்கிற மாதிரி டென்ஷன் ஆவாரு. வெளியே மிசைல் கொண்டு வருவான். கக்காஷி அவன் சோஜிக்கு தான் எய்ம் பண்றான்னு திங்க் பண்ணும்போது அப்ப அங்க பாருங்க வாங்க போலாம் அப்படின்னு கத்துவான் சோஜி. நீங்க எனக்கு பண்ணது எல்லாத்துக்குமே தேங்க்ஸ். இப்போ நீங்க என்ன பாருங்க அப்படின்ட்டு இந்த இடத்த விட்டு சோஜி கிளம்பும் போது எங்கிட்ட இருக்க மீதமான சக்கராவை வச்சு இவனோட மொத்த உடம்பையுமே அழிக்க முடியாது. சப்போஸ் நான் அந்த ஜுட்சுவை பண்ணாலுமே என்னோட ஸ்டாமினால இருந்து எல்லாமே சுத்தமா போயிடும் என்னோட வாழ்க்கையே அப்படின்னு கக்காஷி திங்க் பண்ணும்போது சோஜி ஓடுவான். அந்த மிசைல் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக துரத்துக்கிட்டே இருக்கும். கக்காஷி உயிரோட இருக்கவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை தெரியப்படுத்தணும். ஹிடன் லீஃப் வில்லேஜை காப்பாத்த இதை விட்டா வேற வழி இல்லைன்ட்டு மாங்கேக்கியோ ஷரியான் யூஸ் பண்ணுவாரு. அந்த மிசைல் வேற ஒரு டைமென்ஷனுக்கு போயிடும். இதை நோட் பண்ண பெயின் புரிஞ்சுது. இதுக்கு முன்னாடி வச்ச அட்டாக்கையுமே அதே தோஜுட்சு மூலமா தான் அவன் தடுத்திருக்கான் அப்படின்னு திங்க் பண்ணும்போது ஷூராடாவோட உடம்பு விழுந்துரும். சொல்ல போனா இது எனக்காகவும் தான் ரின் ஒபிட்டோன்னு திங்க் பண்ணுவாரு கக்காஷி. கக்காஷியோட எங்கர் வெர்ஷனை காட்டுவாங்க. ஒபிட்டோ கிராமத்துல இருக்கவங்க உன்னை என்ன சொன்னாலும் நீ ஒரு கிரேட் ஜோனின் நான் சாக போறேன் ஆனாலுமே நான் உன்னோட கண்களா இருந்து உனக்காக வருங்காலத்தை பார்க்க போறேன் ரின்னை பாத்துக்க கக்காஷி அப்படின்னு ஒபிட்டோ சொன்ன விஷயங்களை காட்டுவாங்க. கக்காஷி எவ்வளவு தூரமா வந்துருச்சு. உன்னோட கண்களா இருந்து வருங்காலத்தை பார்த்திருக்கேன் ஆனா ரின்னை பாதுகாக்க முடியல. நான் செஞ்சு கொடுத்த சத்தியத்தை உடைச்சிட்டேன் அப்படின்னு கக்காஷி திங்க் பண்ணும்போது ஒபிட்டோவும் ரின்னும் கக்காஷியோட கையை பிடிச்சு தூக்கிடுவாங்க. ஒபிட்டோ ரின் சென்சே அப்படின்னு கக்காஷி திங்க் பண்ணும்போது 3 பேருமே கக்காஷியை விட்டு போயிருவாங்க. சீக்கிரமாவே உங்களோட வந்து நான் சேர போறேன்ட்டு கக்காஷி நடந்து வரும்போது இது நீ தானே கக்காஷின்னு வாய்ஸ் கேட்கும். நீங்க இங்கதான் இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கக்காஷி பக்கத்தால போவாரு. உன்னோட கதையை சொல்றேன்னு சொல்லி கேட்கவும் கண்டிப்பா ஆனா அது பெரிய கதை எனக்கு டைம் வேணும் பாரு. கக்காஷி பார்த்தா சாக்குமோ ஹாட்டக்கேவா இருப்பாரு கக்காஷியோட அப்பா. சரி பரவாயில்லன்னு பாரு. கக்காஷி அவங்க அப்பாவை பார்த்த சந்தோஷத்துல சொல்றப்பான்ட்டு சிரிப்பாரு. சுனாடே கிட்ட
காட்டுவாங்க. ரொம்பவுமே ஷாக் ஆவாங்க. சுத்தி இருக்கவங்கள என்னன்னு கேட்கும் போது கட்சியு கக்காஷியோட உடம்புல அட்டாச் ஆயிருக்கும். கக்காஷி செத்த விஷயத்த நினைச்சு செம கடுப்பாவாங்க. கட்சியு மோஸ்ட் ஆஃப் த பீப்புளோட அட்டாச் ஆயிருச்சு அப்படின்ட்டு செம கடுப்புல செவுத்துல குத்துவாங்க. அந்த செவுரு உடஞ்சு அப்படியே நொறுங்கும். சாரி கேட்டுட்டு இதை கண்டினியூ பண்ணலான்பாங்க. சோஜி இந்த இடத்துக்கு வந்துட்டு லேடி சுனாடே நம்ம எதிரியோட எபிலிட்டில உன்ன தெரிஞ்சிருக்கோன்ட்டு வருவான். சுனாடே என்னன்னு கேட்கவும் அவன் மேல் 25-30 வயசு இருக்கும். அடையாளம்னு பார்த்தா 6 இடத்துல மூக்கு குத்தி இருக்கான். ஸ்டட்ஸ்னா 7 குத்தி இருக்கான் காதுல. அவனோட ஜுட்சு எபிலிட்டின்னு பார்த்தா மேக்னெட் மாதிரி அட்ராக்ஷன் எடுத்துக்கிறான். அதே மாதிரி அவனை சுத்தி இருக்க எல்லா விஷயத்தையுமே எதுக்குறான் ரெப்பல் பண்றாங்க விஷயத்த சொல்லுவான். அவனால சுத்தி இருக்க ஆப்ஜெக்ட்ஸை இழுத்துக்க முடியுது. அதே மாதிரி நின்ஜுட்சுல இருந்து எல்லா அட்டாக்கையுமே அசால்ட்டா ரெப்பல் பண்றான் அப்படின்னு சோஜி சொல்லிட்டு இருக்கும்போது ஆன்பு பிளாக் ஆப்ஸ்ல ஒருத்தன் எல்லா விதமான அட்டாக்கையுமான்னு சொல்லி கேட்பான். ஆமா, இருந்தாலும் அவன் அந்த ஜுட்சுவை யூஸ் பண்ணும்போது அவனுக்கான ஒரு இன்டர்வலா 5 செகண்ட் இருக்கு அப்படின்னு சோஜி சொல்லும் போது வெறும் 5 செகண்ட் தானான்னு யோசிப்பான். ரிப்போர்ட் பண்ணி நல்ல வேலை செஞ்ச சோஜி, நம்மளோட தியாகம்லாம் சீக்கிரமா கம்மியாகும். கட்சி மூலமா இந்த இன்ஃபர்மேஷனை சீக்கிரமா பாஸ் பண்ணணும் அப்படின்னு லேடி சுனாடே கத்தவும் சரின்பாங்க. டீம் சோஜா கக்காஷி சென்சேக்கான பேக்கப் கொடுத்தாங்க. 2 எதிரிகளுக்கு எகைன்ஸ்டா. சொல்ல போனா அவங்கள நான் ஒருத்த மட்டும் தான் உயிரோட இருக்குன்ட்டு அழுவான் சோஜி. சுனாடே சோஜி கிட்ட சோஜா கிட்ட போய் அவனை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து அவனை குணப்படுத்தலான்னு சுனாடே சொல்லவும் அப்பா உயிரோட தான் இருக்கான்ட்டு ஆச்சரியப்படுவான் சோஜி. கண்ணீர் விட்டு கதறிட்டு கக்காஷியை பத்தி கேட்பான். கிளம்பு சோஜின்றுவாங்க. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா மிஸ்ட்ரி ஆஃப் பெயின்ங்கிற எபிசோட தான் நருட்டோ ஷிப்புடன்ல அடுத்து பார்க்க போறோம்மா. நருட்டோ